ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பவி விலாக்ஸ். இதான் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கிற மட்டன் கில்லி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து 3/4 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 3/4 கிலோ மட்டன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட். இந்த சால்ட் மட்டனுக்கு மட்டும்தான். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 100 கிராம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது அப்படியே நல்லா 1 ஹவர் ஊறட்டும். கம்பல்சரி 1 ஹவர் ஆச்சு மினிமம் ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் மட்டனுக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். எந்த கப்பில் வந்து அரிசி ஊற வைக்கிறீங்களோ அதே கப்பு தான் வாட்டர் அளவு எடுக்கவும் யூஸ் ஆகும். எனக்கு வந்து 1.25 கப்பு அரிசி வருது. அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடுறேன். அடுத்து வந்து குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு 50 கிராம்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 4 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், 6 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்டார் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகா. அதை நல்லா வதக்கிட்டு 600 கிராம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், இதில் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்கிட்டு 500 கிராம்ஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். ஆல்ரெடி ஊற வச்ச மட்டன் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் அளந்து வச்சுருக்கோம்ல, அந்த சொம்புலேயே தான் 2 சொம்பு தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் 1 சொம்பு தண்ணி இப்போவே ஊற்றிடுறேன், இன்னொரு சொம்பு தண்ணி ரைஸ் போடும்போது ஊற்றிடுவேன். விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா மசாலாலாம் ஊறி மட்டன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் ஊற வச்சுருப்பீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் பேலன்ஸ் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மல் பிரியாணிக்கும் கில்லி பிரியாணிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஆகி கொஞ்சம் மசாலாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் கில்லி பிரியாணி. நார்மல் எப்பவுமே போல் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது நார்மல் மட்டன் பிரியாணி. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி 1 விசில் வச்சுக்கோங்க. 1 விசில் வந்ததுக்கப்புறமா 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ரைஸ் வெந்திருக்கும், டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் ஓப்பன் பண்ணும்போது என்னோட கேமராவில் ஆவி அடிச்சிருச்சு, அதான் இப்படி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். பஞ்சு மாதிரி வெந்திருக்கு மட்டன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.